மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தெரிந்த ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும் புல் பூமியிலே நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், என்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி அல்லவா. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார், நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். அஞ்சிடனே நான் அஞ்சிடனே, நான் எதற்கும் அஞ்சிடனே, அஞ்சிடனே நான் அஞ்சிடனே, நான் எதற்கும் அஞ்சிடனே. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக் கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகின்றார். என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக் கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகின்றார். என் கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்ள என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். என் கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்ள என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். மெய்ப்பராய் இயேசு
ஹalleluya. அவர் ஒரு நல்ல மேய்ப்பர், அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் ஆடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை சேர்க்கின்றீர். உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை சேர்க்கின்றீர். ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே,
ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். அவர் தான் நம்முடைய பிரதான மேய்ப்பர். ஹல்லேலூயா. இந்த தேவனை தன்னுடைய மேய்ப்பராக கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த மேய்ப்பர் ஒரு நல்ல மேய்ப்பர். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. Hallelujah. இந்த காலை வேளையில் நம்ம எந்த தேவனை ஆராதிக்கிறோன்னா, அவர் ஒரு மேய்ப்பர், ஒரு நல்ல மேய்ப்பர். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் என் நேசர். ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த காலை ஆராதனைக்காக நான் ஆயத்தப்படுத்தும் போது தேவன் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தையை மத்தியில் சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம ஆராதிப்போம். இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் அப்படின்னு இந்த யோவான் 10வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் 11வது வசனம். The Gospel of John chapter 10 and verse 11. யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் பேசின வார்த்தைகள் இவைகள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். I am the good shepherd. The good shepherd giveth his life for the sheep. இயேசு இந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தும் போது இப்படியாக சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். I am the good shepherd. The good shepherd giveth his life for the sheep. முதலாவது இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனை நாம் இந்த காலை வேளையில் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய ஆடுகளுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனாய் அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். இந்த காரியத்தை ஆவியானவர் எனக்கு சொன்னார் அப்படின்னா, we see the renown of the shepherd, the shepherd's renown or the shepherd's reputation. இவர் எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் அப்படின்னா, இவர் ஒரு இந்த மேய்ப்பனுடைய தனித்தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு ஒரு தனித்தன்மை இருந்துச்சு. என்ன தனித்தன்மைனா, அவர் ஒருவர் தான் நல்ல மேய்ப்பன். That is the shepherd's individuality. ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன். அது மாத்திரமல்ல,
இந்த மேய்ப்பனை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னா, அவர் நல்ல மேய்ப்பன் மாத்திரமல்ல, தன்னுடைய ஆடுகளுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். அதுதான் அவருடைய அடையாளம். தட்ஸ் த ஷெப்பர்ட்ஸ் ஐடென்டிட்டி. முதலாவது, நாம் எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஒரு தனித்தன்மை இருந்தது. அவர் ஒருவர் தான் நல்ல மேய்ப்பன். அது மாத்திரம் அல்லாமல் அவருக்கு ஒரு அடையாளம் இருந்தது. தம்முடைய ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார். இதை தொடர்ந்து இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனோடு இந்த ஆடுகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதை இதே அதிகாரத்தில் பின்பாக நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் 27வது வசனம், ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 and verse 27. யோவான் 10:27 இப்படியாக சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. My sheep hear my voice and I know them and they follow me. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. I call this the relationship with the shepherd. இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பனோடு இருக்கிற ஒரு உறவு. I call this the relationship with the shepherd. ஆடுகளுக்கு மேய்ப்பனோட இருக்கிற உறவை இந்த பகுதி இந்த இடத்துல சொல்லுகிறது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். The sheep hearken to the shepherd's voice. இந்த ஆடுகள் இந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். முதலாவது இந்த உறவிலே, இந்த மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்னா, இந்த ஆடுகள் இந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது, the sheep are known by the shepherd. இந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறான். இந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறான். பாருங்க, சத்தத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அந்த மேய்ப்பனுக்கு தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டையும் அவன் அறிந்திருக்கிறான். He knows the sheep. அதோடு அது நின்றல. இந்த உறவு எப்படி தொடருதுன்னா, இந்த மேய்ப்பனுக்கு பின்பாக இந்த ஆடுகள் செல்லும். The sheep follow the shepherd. Hallelujah. முதலாவது the renown of the shepherd ன்னு பார்த்தோம். அந்த மேய்ப்பனுடைய மேன்மை இல்லை தனித்தன்மைன்னு நம்ம பார்த்தோம், மேன்மையை பார்த்தோம். ரெண்டாவதாக, இந்த ஆடுகளுக்கும் இந்த மேய்ப்பனுக்கும் ஒரு உறவு இருக்கு. The relationship with the shepherd. அவருடைய சத்தத்தை கேட்கணும். மேய்ப்பன் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார். அந்த ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்பாக செல்லுகிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த 10வது அதிகாரம் யோவான் அதனுடைய 28வது வசனம், ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 and verse 28. யோவான் 10:28 இப்படியாக சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. I give unto them eternal life and they shall never perish, neither shall any man pluck them out of
my hand. முதலாவது the renown of the shepherd, அந்த மேய்ப்பனுடைய மேன்மையை பார்த்தோம். ரெண்டாவதாக the relationship with the shepherd, இந்த ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பனோடு இருக்கிற உறவை பார்த்தோம். மூன்றாவதாக the reward of the sheep, இந்த ஆடுகளுக்கு கிடைக்கும் பிரதிபலன். the reward of the sheep, இந்த ஆடுகளுக்கு கிடைக்கிற ஒரு பிரதிபலனை நாம் இந்த இடத்துல, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது சொல்றாரு, இந்த மேய்ப்பன் சொல்றாரு, என்னோடு உறவில் இருக்கிற அந்த ஆடுகளுக்கு, என் சத்தத்தை கேட்கிற அந்த ஆடுகளுக்கு, என் பின்பாக வருகிற அந்த ஆடுகளுக்கு நான் முதலாவது என்ன தரேன் அப்படின்னா, நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். I give unto them eternal life. Eternal life. இப்போ முதலாவது இந்த ஆடுகளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு நித்திய ஜீவன் கிடைக்குது. ஏன் கிடைக்குது? இந்த மேய்ப்பனோடு இருக்கிற அந்த உறவின் நிமித்தமாய் அவர் அவைகளுக்கு நித்திய ஜீவனை முதலாவது கொடுக்கிறார். ரெண்டாவதாக அவர் சொல்றாரு, இந்த ஆடுகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. they shall never perish. they shall never perish. அவர்கள் கெட்டு போவதில்லை. ஏன் கெட்டு போவதில்லைன்னா, அவர்களுக்கு அந்த மேய்ப்பனோடு இருக்கிற அந்த உறவு, அவர் சத்தத்தை கேட்குறாங்க. இந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மேய்ப்பனுக்கு பின்பாக செல்லுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதும் இல்லை. கடைசியாக சொல்கிறாரு, இந்த மேய்ப்பனுடைய கரத்திலிருந்து ஒருவனும் அந்த ஆடுகளை பறிக்க முடியாது. அப்படின்னா இந்த ஆடுகளுக்கு இந்த மேய்ப்பனுடைய கரத்தில் ஒரு காக்கப்படுகிற அனுபவம் உண்டு. இந்த ஆடுகளுக்கு இந்த மேய்ப்பனுடைய கரத்தில், அந்த கைகளுக்குள்ளே காக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. The sheep are secure in the shepherd's hands. Hallelujah. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இதே பகுதியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இதற்கு முன்பாக சில வசனங்கள் எப்படியாக சொல்லுகிறது, ஆடுகள் மெய்ப்பனை அறிந்திருக்கிறோம், மெய்ப்பன் ஆடை அறிந்திருக்கிறார். ஒருத்தரை ஒருவர் அறிந்திருக்கிற ஒரு அனுபவம். The relationship is deep. The relationship, they know each other. They listen, they hearken to the voice of the shepherd. Hallelujah. The shepherd knows them. The shepherd knows them. அவருக்கு பின்பாக அந்த ஆடுகள் செல்லுகிறது. They follow after the shepherd. இந்த காலை வேளையில் இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. இன்றைக்கு 3 காரியங்களை ஆவியானவர் நம் மத்தியிலே பேசினார். The renown of the shepherd, or the reputation of the shepherd. அவர் எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பன் அப்படின்னா, அந்த மேய்ப்பனுடைய மேன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர் ஒரு தனித்தன்மை உடையவர். என்ன தனித்தன்மை உடையவர்? அவர் நல்ல மேய்ப்பன். The shepherd's individuality, அவர் ஒரு தனித்தன்மை உடையவர். ஹalleluya. நல்ல மேய்ப்பன், அவர் ஒருவர் தான் நல்ல மேய்ப்பன். அது மாத்திரமல்ல, இந்த மேய்ப்பனை எப்படி அடையாளம் கண்டு கொள்வதுன்னா, தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பன். ஹalleluya. ஹalleluya. இதுதான் அந்த மேய்ப்பனுடைய மேன்மை, அந்த மேய்ப்பருடைய தனித்தன்மை. ஹalleluya. ஜீசஸ். இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பரை தான் நம்ம இன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கைக்குள்ளே இருக்கிற ஆடுகள் தான் நாம. We are the sheep of his pasture. Hallelujah. அவருடைய மேய்ச்சலில் இருக்கிறவங்க தான் நாம் ஒவ்வொருவரும். இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனை நம்முடைய தேவனாய் கொண்டிருப்பது நம்முடைய பாக்கியம். Hallelujah. ஆனால் அந்த மேய்ப்பனை
மெய்ப்பராக கொண்டு இருக்கணும்னா அவரோட ஒரு உறவு வேணும். அவரோடு ஒரு உறவு வேணும். இந்த உறவு எப்படி இருக்கணும்னா அவர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஹார்க்கன், the sheep hearken to the voice of the shepherd. அது மாத்திரமல்ல, அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார். he knows the sheep. he knows the in and out of every sheep. எந்த ஒரு ஆடும் அந்த மேய்ப்பனுடைய பார்வைக்கும் அவருடைய அறிதலுக்கும் மறைந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆடுகள் அவருக்கு பின்பாக செல்லுகிறார்கள். அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு பின்பாக செல்லுகிறார்கள். இந்த உறவுக்குள்ள அந்த ஆடுகள் இருக்கிறனால இந்த மேய்ப்பர் என்ன பண்ணுகிறார்னா அந்த ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பனோடு இருக்கிற உறவு நிமித்தமாக அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவருடைய கரத்துக்குள்ளே அவர் அந்த ஆடுகள் பத்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படிப்பட்ட மேய்ப்பரை தான் இந்த காலை வேளையில் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேளையில் இந்த காலை ஆராதனையில் நம் தேவனை பார்த்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என் மேய்ப்பர், நீர் என் மேய்ப்பர், நீர் என் மேய்ப்பர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆண்டவரே இன்னைக்கு காலை வேளையில் என்னுடைய உறவு உம்மோடு எப்படி இருக்கிறது? என்னுடைய உறவு உம்மோடு எப்படி இருக்கிறது? am I hearkening to the voice of the shepherd? அந்த மேய்ப்பருடைய சத்தத்தை நான் கேட்கிறவனாய் இருக்கிறேனா? அந்த மேய்ப்பருடைய சத்தத்தை நான் கேட்கிறவனாய் இருக்கிறேனா? அந்த மேய்ப்பன் என்னை அறிந்திருக்கிறாரா? அவருடைய மந்தையில் தான் நான் இருக்கிறேனா? அவர் மந்தையில் இருந்தால் நிச்சயமாக என்னை அறிந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அந்த மேய்ப்பனுக்கு பின்பாக செல்லுகிறவனாய் இருக்கிறேனா? இல்லை என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நான் செல்லுகிறவனாய் இருக்கிறேனா? ஹல்லேலூயா. அவரோடு அந்த உறவு நல்ல உறவாய், ஒரு மேய்ப்பன் என்ற ஒரு உறவாய், அந்த மேய்ப்பனின் கீழ் இருக்கிற ஆடு என்ற உறவு சரியாக இருந்துச்சுன்னா அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். நம்மை கெட்டு போக விடுவதில்லை. அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை வைத்து நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்மையே ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்த்து இந்த தேவனிடத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் நல்ல மேய்ப்பன், நீர் நல்ல மேய்ப்பன், உம்முடைய மேய்ச்சல்ல என்னை வையும். ஹல்லேலூயா Jesus. Oh, we worship you. Oh, we worship you. Hallelujah, Jesus. Oh, we worship you. Oh, we worship you. Raka namasyana maratu rabashantara. Remana sekele ramayantere rebushantara. Rabalata rabashaka rata rabushantere vana. Nikalila the உறவுகள் சீர் பொருந்துவதாக, இந்த உறவுகள் சீர் பொருந்துவதாக. இந்த மேய்ப்பனுக்கும் அந்த ஆடுகளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவுகள் சீர் பொருந்துவதாக. இந்த காணாமல் போகிற அந்த ஆடை போல இல்லை, இந்த மேய்ப்பனுடைய பார்வைக்கு உட்பட்டு இருக்கிற ஆடாய் நம்ம இருக்க வேண்டும். Hallelujah, Jesus. Oh, we worship you. Hallelujah, 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 hallelujah.
மெய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. அவர் மெய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. அவர் மெய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே கைகளை உயர்த்தி அவரை ஆராதிப்போம் இந்த காலை வேளையில. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya.
இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், உன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய், உன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய், உன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய், உன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. ஓ, இந்த காலை வேளையில இந்த நல்ல மெய்ப்பன் எப்படி இருக்கிறார்னா நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அதான் நம்ம வாசிக்கிறோம். அவர் உள்ளுள்ள இடங்களிலே நம்மை கொண்டு போய் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அது மாத்திரமல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா! அவர் நம்மோடு இருக்கிற தேவன். இந்த காலை வேளையில இம்மானுவேல் தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேளையில நாம் சேர்ந்து பாடுவோம். ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியை நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியை நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்கும் தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு, என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு. இம்மானுவேல்
தேசத்தோடே இம்மானுவேல், என் குடும்பத்தோடே இம்மானுவேல், என் சபையோடே இம்மானுவேல், தேவன் நம்மோடே இம்மானுவேல், தேவன் நம்மோடே. Oh, we worship you, Jesus. அவர் நம்மோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தோடு இருக்கிறார். ஓ, நம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட ரீதியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையோடு இருக்கிறார். ஓ ரபா ஷதரகமா ரிபா தியாரா ஷந்தரகமா ரேஹந்தேரே ரெபோ சந்தரகமா. ஒரு நல்ல மேய்ப்பனாய், ஒரு நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, thank you Jesus. எதை குறித்தும் இந்த ஆடுகளுக்கு ஒரு கவலையே இல்லை. எதை குறித்தும் அவர்களுக்கு ஒரு கவலை இல்லை. ஏன்னா அந்த நல்ல மேய்ப்பன் அந்த ஆடுகளோடையே தான் இருக்கிறார். ஏதோ அந்த ஆடுகளை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு அவர் தனியாக போயிடுறவர் இல்லை. தனக்கு பார்வையில், தனக்கு கண் எட்டின தூரத்தில் அவைகளை வைத்து, ஓ ஹல்லேலூயா, ஒருவனும் அவர்களை கெட்டு போக முடியாதபடிக்கு, அவர்களை கெடுத்து போட முடியாதபடிக்கு அந்த ஆடுகளை தம்முடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாதபடி அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த நல்ல மேய்ப்பன். ஓ ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Father. We worship you. We worship you. What a good God you are. நீர் எவ்வளவு நல்ல தேவன், நீர் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மேய்ப்பன். ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு எல்லா கனத்துதி மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.